வணக்கம். நான் மதுக்கூர் மாலை மலர்கள் மற்றும் பட்டுக்கோட்டை தாலுகா விக்னேஸ்வர் பேசுகிறேன். போன வாரம் குறைப்போம் போராட்டத்தை சேமிப்போம் தண்ணீரை அளித்திருந்தேன். இந்த வாரம் குறைப்போம் சேவையை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு இல்லைன்னா அது இல்லைன்னா கூட சேவையை விட அதிகரிப்பும் விழிப்புணர்வு சேவை. இப்போ எல்லோரும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நல்லா சந்தோஷம்தான். நிறைய பேர் ஓரளவு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சேவை செய்கிறது இன்னும் அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம சேவையில் முக்கிய கவனத்தை சேவையில் ஒரு 5 நிமிஷம் கவனத்தை எடுத்தோம்னா 10 நிமிஷம் பிள்ளைங்களுக்கு சேவை மனப்பான்மை வர மாதிரி பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைலேருந்து சொல்லிக் கொடுப்போம். நம்ம நல்லா சேவை செய்யணும், நல்லா எல்லாரும் செய்யணும், இது பண்ணணும் அப்படி சொல்லி விட்டீங்கன்னா ஒரு பெரிய பிள்ளையானாலும் நல்லா சேவை செய்யணுமான்னு பண்ணுவோம். அப்படி இல்லாமல் சேவை செய்ய மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மை இல்லாமல் போகலாம். ஏன்னா 5 விளையாட்டு 50 விளையாட்டு விரும்புவாங்க. சின்ன பிள்ளை எது செய்கிறாங்களோ அதுதான் பெரிய பிள்ளைகள் இருக்கும். அதை விட்டு நீங்கள் நினைக்கலாம், சில பேர் நினைக்கலாம் இதேமாரி நான் சேவை செய்ய மனப்பான்மை உருவாக்காமல் இருக்கேன். சில பேர் உருவாக்குறாங்க, சில பேர் புரியாமல் பிள்ளைகள் சொல்லாமல் இருக்காங்க, உருவாக்காமல் இருக்காங்க பிள்ளைகளை. அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இதுமாரி செய்கிறவங்களுக்கு சொல்லலை, செய்கிறவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யாதவங்களும் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு சேவை மனப்பான்மை சின்ன பிள்ளைகளை உருவாக்கணும். ஏன்னா 5 விளையாட்டு 50 விளையாடாமல் சின்ன பிள்ளைகளை உருவாக்கினா பெரிய பிள்ளையாகி நல்லா காமராஜர் மாதிரி, காந்தி மாதிரி, எல்லாரும் மாதிரி பெரிய விஐபி மாதிரி உள்ளவங்க செஞ்சாங்கல்ல, அதேமாதிரி நல்லா ஒரு உருவாகும். நேரு மாதிரி, நேதாஜி மாதிரி, பகத்சிங் மாதிரி எல்லாரும் இது பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் அதோட பெருசாக வரும். அதை விட்டு சேவையை மட்டும் செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. சேவை மனப்பான்மை பிள்ளைங்க வளராமல் சில பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க சேவை மனப்பான்மை மற்ற பிள்ளைங்க சேவை மனப்பான்மை இல்லாமல் குறைஞ்சிடும். அது ஒரு ஆகத்தான் குறைப்போம் சேவையை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு இல்லை குறைப்போம் சேவையை விட அதிகரிப்பு விழிப்புணர்வு சேவை. ரைட்டா? நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் நினைக்கலாம் நம்ம தான் சேவை மனப்பான்மை பிள்ளைங்களுக்கு உருவாக்குறோமே, ஏன் அப்படி சொல்லணும்? சேவை மனப்பான்மை உருவாக்குறவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. சேவை மனப்பான்மை புரியான சேவை மனப்பான்மை பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டுக்காமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த குறைப்போம் சேவையை ஏற்படுத்தி சொல்கிறேன். குறைப்போம் சேவையை விட அதிகரிப்பு சேவைன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் சொல்லலை. அதை புரிஞ்சுக்கணும். ரைட். அதை சேவை மனப்பான்மை புரியாமல் பிள்ளைங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். பிள்ளைங்க நல்லதுக்காக பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாரையும் சொல்லுங்கள்.